ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனி பியஜ ராகவே கேதவே நவக்கிரகங்களின் நட்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். காலப்புருஷனுக்கு 4 என்று சொல்லக்கூடிய சரராசியான நீர்ராசியான கடகராசியில் பிறந்த மகா கண்ணியவான்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கம். இந்த வருடம் பிறந்து 3 மாதம் வரை உங்கள் வாழ்க்கை முத்தான முதல் தரமாய் ஏறுமுகமும் இறங்கி முகமும் இருந்த வண்ணம்தான் இருந்தது. வரும் சித்திரை மாதத்தில் ஏப்ரல் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை வரும் தமிழ் வருடத்தில் உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறப்போகிறது. நீங்கள் ஆயில்யத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, பூசத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் புனர்பூசத்தில் அவதாரம் செய்தவராக இருந்தார்கள். இந்த 2026 சித்திரை மாதத்தில் நீங்கள் அவதார புருஷர்களாக மகா யுகம் பெற்றவர்களாக மாறப்போறீங்க. சித்திரை மாதம் பிறந்ததம்மா கடகத்திற்கு கொண்டாட்டம். சித்திரை மாதம் பிறந்ததம்மா கடகத்திற்கு கொண்டாட்டம். கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி இன்பம் பெருகுமம்மா. கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி இன்பம் பெருகுமம்மா. சித்திரை மாதம் கொண்டாட்டம், இனிமேல் கடகத்திற்கு கொண்டாட்டம். சித்திரை மாதம் கொண்டாட்டம், இனிமேல் கடகத்திற்கு கொண்டாட்டம் என்று நீங்கள் சந்தோஷமாய் களிப்பாய் பாடி அப்பன் அருமுகப்பெருமான் முருகப்பெருமானை நாடி சக்தி உமையவளை தேடி நீங்கள் அனுதினமும் நாடி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை இந்த 2026 வரும் துள்ளாத மனம் துள்ளும் என்பதைப் போல இந்த சுபயோக சித்திரை மாத பலனில் உங்கள் வாழ்க்கை மிகவும் சுகபோகமாய் மாறப்போகிறது. ஏனெனில் பொதுவாகவே காலபுருஷனுக்கு 4 என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியான இந்த நிலராசியில் பிறப்பவர்கள் மகா பாக்கியம் பெற்றவர்கள் என்றே கூறலாம். ஏனெனில் உங்கள் ராசி தான் காலபுருஷனுக்கு 9 கூடிய பெரும் பணக்காரன் குரு பகவான் பிரகஸ்பதி முழு உச்ச பெரும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி. அதனால தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும் தனபந்தர்களாகவும் பெரும் செல்வச்சிமானாகவும் இருந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இது பிரபஞ்சத்தின் இயற்கையின் கூற்று என்றே கூறலாம். பல கடகராசி கடகலக்கணக்காரங்க அரசியலை ஆட்டி படைப்பவர்களாகவும் மேலும் பெரும் லேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலக்கிழார்களாகவும் பெரிய மாடி வீடு தோட்டங்களை அமைக்கும் மகா பாக்கியோகம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இந்த கடகராசி கடகலக்கணத்தை பிறந்த மகா காவியவான்கள் என்றே கூறலாம். இது நிதர்சனமான உண்மை. இந்த சித்திரை மாதத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2 என்று சொல்லக்கூடிய தனாதிபதி சூரிய பகவான் உச்சம், அதாவது தனாதிபதி உச்சம் பெற்று அவர் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய 10 என்று சொல்லக்கூடிய தசம கேந்திர ஸ்தானமான அந்த மேசமனையில் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வை 4ஆம் வீட்டை துலாமனையை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வாகன யோகமும் திடீரென்ற லேண்ட்ஸ் வாங்கக்கூடிய நேரமும் திடீரென்று ஏற்கனவே செய்த முதலீடுலாம் உங்களுக்கு பல 100 மடங்காக மாறக்கூடிய காலமும் இந்த சூரிய பகவானே தருகிறார். அதனால்தான் பொதுவாகவே சிம்மராசி இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் சித்திரை மாதத்தில் மகா தனயோகத்தை பெறுவார்கள். இந்த சித்திரை மாதத்தில் தான் உங்கள் தனயோக கிரகமான சூரிய பகவான் அதி உச்சம் பெறுகிறார். அது ஒரு விசேஷ தனயோகம் என்றே கூறலாம். இந்த சித்திரை 10ஆம் தேதி வரும்பொழுது உங்கள் ராசிக்கு 3க்கு புதன் பகவான் இணைந்து புதாத்திய யோகத்தில் உங்களை பார்ப்பதால் பெரும் தனபந்தராகவும் பெரும் செல்வாக்கு படைத்தவராக மாறப்போகிறீங்க. பல கடகராசிக்காரங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆக போகிறீங்க. வெளிநாட்டிலேருந்து ராஜயோக பதவியும் ராஜாங்க பதவியும், சிலருக்கு பெரும் பணமும் புதிய யோகம் கிடைக்கும். சிலர் லாட்ரி யோகத்தினால் திடீர் பணக்கார யோகமும், சிலர் ஆயிரக்கணக்கில் வாங்கி போட்ட சொத்தின் மதிப்பு திடீரென்று குரோட்ஸ்பதி என்று மாறக்கூடிய நேரமும், உங்களுடைய மண்மனையில் புதலியம் கிடைக்கக்கூடிய நேரமும் கிரானைட்ஸ் மற்றும் சிப்சம் போன்ற தாதுக்கள், விலையுயர்ந்த தாதுக்கள்லாம் உங்கள் பூமிக்கு கீழ் கிடைக்கக்கூடிய மகா புதலியோகம் பெற்ற விருச்ச கடகராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கை சித்திர மாதத்தில் செழிப்பாய் மாறப்போகிறது. இது நிதர்சனமான உண்மை. மேலும் உங்கள் ராசிக்கு
4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமான இந்த சுக்கிர பகவானை 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கும் உரியவராகி அவரே உங்கள் ராசிக்கு மிகவும் யோகமான 9இல் ஆட்சி பெற்று 3ஆம் வீட்டை பார்க்கிறார். பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று அவர் விசேஷ தனயோகத்துடன் 7ஆம் தேதி இந்த சித்திரை 7ஆம் தேதி வரும் சுக்கிர பகவான் 4க்கும் 9க்குரியவராகி 9இல் ஆட்சி பெறுவது அபூர்வ தனயோகமாகும். அவருடைய விசேஷத்தன பார்வை 9இல் அமர்ந்து கொண்டு 5ஆம் வீட்டை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகமனையை பார்ப்பதா குலதெய்வத்தின் குருவர்னாலும் முருகப்பெருமானின் திருவரணினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஆதாயங்கள் லாட்டரிகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். பலருக்கு திடீரென்று புதையலும் பெரும் தனபரமும் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த காலமே உங்களுக்கு கோல்டன் ஜூப்ளி இயர், கோல்டன் ஜூப்ளி மந்த் என்றே சொல்லலாம். மிகவும் ராஜயோகங்களை உங்களை சுக்கிர பகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களை, இதை யாரும் மாற்ற முடியாது, இதை யாரும் தடுக்க முடியாது. மேலும் உங்கள் ராசிக்கு மிகவும் யோகக்கிரகமான செவ்வாய் பகவானும் இந்த சித்திரை மாதம் 27ஆம் தேதி மேஷராசியில் 10ஆம் வீட்டில் வருகிறார். 5க்கும் 10க்குரியவர் 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று ருச்சகத்தில் வரும் அந்த மாதங்களில் உங்களுக்கு அரசியலில் நிறைஞ்சமாக ராஜாங்க பதவியும் ராஜயோக பதவியும் பல கடகராசிக்கு திடீரென்ற கூட்டி அடகு பார்ப்பார்கள். சில எம்எல்ஏ எம்பியா வரக்கூடிய நேரம்லாம் இந்த காலகட்டங்களில் கேட்கும். உங்களுடைய பாக்கியாதிபதியாக இருக்கும் குரு பகவானே 12ஆம் வீட்டில் மருந்து. அப்போ 2 காரகத்தை யாருக்கும் 9க்குரியவராகி 12ஆம் வீட்டில் மருந்து கெட்டவன் கட்டில் ராஜயோகன் விதியின்படியாகவும் 9க்குரியவன் 12 அமர்ந்து 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு திடீர் விலையுறந்த தேர் போன்ற வாகன வீடு மனை யோகமும் ஸ்திர சொத்து யோகமும் 6ஆம் வீட்டை பழைய கடன்களில் புதிய கடன்களை அடைத்து அரசாங்க வழி ஆதாயத்தை பெறக்கூடிய நேரமும் 8இல் உள்ள கரும்பாம்பு ராகு பகவானை இந்த குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு ராகு பகவான் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு சுப செய்தியும் மிகவும் கணக்கில் வருமான வரி இல்லாத அளவுக்கு சொத்து சேர்க்கும் காலத்தையும் இந்த காலகட்டங்கே இந்த ராகு பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார். 2இல் உள்ள கேது பகவான் உங்கள் குடும்பத்தில் சில சச்சரவுகளையும் சங்கடங்களை கொடுப்பதாலும் நீங்கள் அதை பற்றி கவலைமாலாம். அருகிலுள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு 7 எண்ணிக்கையிலான நெய்தலை விளக்கு தீபங்கள் விட்டு அருகம்புல் மாலை சாற்றி ஓம் விநாயகப் பெருமானே போற்றி 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 என்று வணங்கி வரும்போது வாழ்க்கை எல்லளவும் சந்தேகமில்லாமல் மிகப்பெரிய துள்ளலாய் மாறும். பிரியமானவர்களே, இந்த கடகராசி கடகலக்கண நேயர்களே, அருகிலுள்ள அம்பிகை ஆலயத்திற்கு சென்று அம்பிகைக்கு பாலாபிஷேகம், இளநீர் அபிஷேகம், நெய் தேனபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் செய்து அம்பிகையை நீங்கள் மனதார துதித்து வரும்பொழுது அந்த சக்தி தேவி உமையவளின் அருள் கிடைச்சி நீங்கள் உலக கோடீஸ்வரனாக பல கடகராசிக்காரங்க இந்த மாதத்தில் வலம் வர போறீங்க. இதை யாரும் மாற்ற முடியாது, இதை யாரும் தடுக்க முடியாது. அந்த வகையில் மகா பணயோக கூட்டணி கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகும், மகா யோகமாகும். இந்த கடகராசிக்கு சித்திரை மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட பண குவியல்களும் மிகப்பெரிய அரசாங்கத்தின் ஆலயமும் கிடைத்து உங்களை திக்குமுக்காடல் செய்யும் அளவுக்கு பெருமனமும் பெருவரும் கிடைத்து மகா தனயோகம் படைத்தவர்கள் லிஸ்டில் பல கடகராசிக்காரங்க வரப்போறீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் அவசியம் நீங்கள் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் 12 கிலோமீட்டரில் இருக்கும் திட்டை வஜிஷ்டேஸ்வர் ராஜகுருவாய் வீட்டிற்கும் அந்த ராஜகுருநாதனை ஒரு வியாழக்கிழமை சென்று நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாட்டி பட்டாடை உடுத்தி வணங்கி வரும்போது இனிப்பு பதார்த்தத்தை வைத்து வணங்கி வந்து ஓம் வருஷபத்வஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகே
தன்னோ குருபுர சோதயாது என்று நீங்கள் வணங்கி வரும்போது வாழ்வில் பல துள்ளலான சம்பவங்கள் கிடைத்து துள்ளாத மனம் துள்ளும் என்பதைப் போல வாழ்க்கையில் சரித்திரங்கள் படையக்கூடிய நாயகன் லிஸ்டில் பல கடகராசிக்காரங்க இந்த சித்திர மாத்திரை ஆரம்பித்து இந்த 2026 வரும் பெரும் பணக்கார பதவியுக பட்டியலில் பல கடகராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை.